என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்து அந்நாளின் தரிசனத்தை பெற்று அவருடைய தயவை பெற நாம் வேண்டுதல்களை ஏற்றி வந்திருக்கிறோம். நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நேரமாக இருக்கிறது. உண்மையிலே அனைவரும் நாம் இறைவனுக்கு கரம் கூப்பி நன்றி செலுத்த வேண்டும். தாயின் கருவிலிருந்து இந்த நேரம் வரை கடவுள் நம்மளை சிறப்பாக நடத்தி செல்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதை நினைவில் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் வேண்டுதல்களை எடுக்கும்போது எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு கேட்கறது வழக்கம். அது எல்லோரும் இடத்திலும் உள்ளது. உங்களுக்கு ஏதாவது வரங்கள் வேணும் என்று கேட்டால் நாம் இதை கேட்போம் அதை கேட்போம். ஆனால் சற்று நேரம் கொஞ்சம் நினைத்து பார்க்கும் பொழுது, இவ்வளவு காலம் நான் கேட்காமலே என்னை இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற இறைவா, நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? 40 வருஷத்துக்கு முன்பாகங்க இதே தடலில் சிறு பையனாக நான் வந்து ஓடி ஓடி விளையாடி என்னுடைய தகப்பர் எங்களுடைய தாயும் தந்தையும் எங்களை குடும்பமாக கூட்டிட்டு வருவார்கள். நாங்கள் இங்கே இருப்போம், இரவு முழுவதும் இங்கே இருந்து இப்படியே மேலே ஏறி முழுகுத்திரி எங்கே வேணா கொளுத்தலாம். அப்பலாம் காடாக இருந்துச்சு, படிக்கட்டுக்குன்னு சரியா இல்லை. ஆனால் நாங்கள் மேலே ஏறி இறங்குறதும் என்ன, விளையாடுறதும் என்ன, எங்களுக்கு ஒரு ஆனந்தம் இங்கே வரும்போதெல்லாம். ஆனால் அப்போ நான் ஒருபோதும் நினைத்து பார்ப்பது கிடையாது, ஒரு நாள் இங்கே நான் நின்று இப்படியாக உங்களுக்கு மறைவுரை செய்வேன் என்று. முன்னெல்லாம் ஒரு தெண்டு போட்டிருப்பாங்க பின்னாடி, அங்கே ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்கோம். மாஸ் முடிஞ்சதும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்கும். அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் தமிழில் நடக்கும், அப்புறம் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் நடக்கும். அவங்க ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் முடிஞ்சோடனே நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக பின்னாடி நின்று கைத்தட்டி பாடலாம் பாடிக்கிட்டு இருப்போம். சிறு வயசாக இருக்கும் போது இளைஞனா. அப்போ அவங்க கேட்பாங்க, கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்க கை தூக்குங்க அப்படின்னு. சும்மா கை தூக்கிடுவோம். சும்மா கை தூக்கினோடனே ஓகே ஒரு பெரிய பாராட்டு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதுங்க, அன்னைக்கே கடவுள் என்னை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியல. இன்றைக்கு நான் இங்கே வந்து 10 நாள் இங்கே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அங்கே போய் மேலே பாவ சங்கீதனம் கேட்கும் பொழுது கொடுக்கும்போது நான் பார்க்கிறேன், எத்தனையோ பக்தர்கள் அந்த படியேறி வந்து தள்ளாடி நடக்க முடியாத தாய்மார்கள், பாட்டி தாத்தா தூக்கி ஏற்றி மேலே வீல் சேரில் வந்து அவங்க உள்ளுக்கு போய் அந்த நேற்றி கடன் அல்லது அவங்களுடைய வேண்டுதல்கள் செலுத்தும் போது சில நேரத்தில் நான் உணர்ந்து பார்க்கும்போது, என்னுடைய தாயும் சிறு வயசாக இருக்கும் பொழுது எங்களை அப்படியாக அழைத்து வந்து கண்ணீர் விட்டு அழுது மடிப்பிச்சை எடுத்து அவங்கள் வேண்டிய வேண்டல்கள் எவ்வளோ பெருசுங்க, எவ்வளோ பெருசு. அன்னைக்கு எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு நான் உணர்கிறேன், இது என்னுடைய பாட்டி தாத்தாவுடைய விசுவாசம், என்னுடைய தாயின் விசுவாசம், என்னுடைய தந்தையின் விசுவாசம். இன்னைக்கு அது என்னிடத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் இருக்கிறது என்று. ஆக அன்பார்ந்தவர்களே, விசுவாசம் நம்பிக்கை என்பது தானாக நம்மிடத்துல வராது. அது நம் பெற்றோர்களாகிய அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். தாத்தா பாட்டியாக இருக்கிற கொடுத்த பெரிய பொக்கிஷம். பைபிளுக்கு அப்பாற்பட்டு வேற கதைகள் வழியாக, பாரம்பரியத்தின் வழியாக நாம் கேட்டிருக்கிறோம். அன்னாளுக்கு திருமணமாயி சோக்கியமோட அவங்க நெடுநாள் பிள்ளை இல்லாமல் வேதனைப்பட்ட காலங்கள். வயது முதிர்ந்து பிறகுதான் அவர்களுடைய வேண்டுதல் கடவுளுக்கு வேண்டல் எடுப்பார்களாம். சோக்கிம் பெரிய பெரிய மலைகளுக்கு சென்று அங்கே தனிமையில் கடவுளை நோக்கி ஜெபிப்பாராம். ஏன் எங்களுக்கு இந்த வேதனை? இத்தனை நாள் நாங்கள் கல்யாணம் செய்தோம், எங்களுக்கு ஒரு பிள்ளை தங்கலையே அப்படின்ற ஒரு வேதனையை அவர் ஏறெடுத்தார்.
அவங்க 2 பேரும் வேண்டினாங்க. இப்படியாக எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோங்க. திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கடவுளை நோக்கி கண்ணீர் விட்டு அழுவதும் கேட்பதும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய திரு அவையில் நம்முடைய பங்குகளை நாம் பார்க்கிறோம். திருமணம் ஆனவொடனே 2 வருஷத்துக்கு அப்புறம் கேட்பாங்க, என்னம்மா ஒரு நல்ல செய்தி இல்லையா, பூச்சி புழு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது கேட்குறதே அவங்களுக்கு வழக்கமாக போச்சு. இப்படியாக ஒரு தம்பதி என்னை வந்து பார்த்தாங்க. ஃபாதர், எங்களுக்கு கோயிலுக்கு வருவதற்கே கஷ்டமாக இருக்குது ஃபாதர், எங்களுக்கு பிள்ளை இல்லை ஃபாதர், நாங்கள் 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, நாங்கள் செஞ்ச தவறா ஃபாதர், எங்கள் வீட்லேயும் அப்படி தான் கேட்குறாங்க, கோவிலுக்கு வந்தாலும் எல்லாரும் அப்படி தான் கேட்குறாங்க, ஏன் நல்ல செய்தி இல்லையா, ஏன் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு. ஏங்க அவங்களுக்கு இருந்தா என்ன இல்லாட்டினா நாங்கள் கடவுள் கொடுக்கின்ற பொக்கிஷமுங்க அது. அது எந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுப்பாரோ அது கொடுப்பார். இப்படியாக நாம் செய்கின்ற சில தவறுகள்னால எத்தனையோ பேர்த்தைய மனங்களை நாம் புண்படுத்தி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு சகோதரியை சந்தித்த போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் பிள்ளை இல்லை ஃபாதர், 7 வருஷம் பிள்ளை இல்லை. எல்லாம் சொன்னாங்க, சினன்ஸ்க்கு போய் வேண்டிக்குங்க, அண்ணாள் இடத்துல வேண்டுதல் வைங்க, உங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு. நாங்கள் வந்தோம் ஃபாதர், நம்பிக்கையாக வந்தோம், வந்து கேட்டோம். நாங்கள் வீடு திரும்பி 3வது மாதமே என் முத மக என்னுடைய வயிற்றுல தங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அந்த சகோதரி ஹிந்துவை மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்துவர் அல்ல. இப்படி எத்தனையோ பேர் அற்புதங்களை கண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையை முன்வைத்து அதை உடையாதபடி நீங்கள் காத்து கொண்டீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். அன்னால் இப்படியாக நம்பிக்கை வைத்தால், ஷோக்கிம் இப்படியாக நம்பிக்கை வைத்தார். அவர்களிடத்திலே மாதா தன்னுடைய பிள்ளையாக பொக்கிஷமாக இந்த உலகுக்கு எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய மகளை தந்தார். அதுதான் மரியாள். நம்ம எப்போதுமே மரியாளை பார்த்து பேசுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அற்புதமான வசனங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. அன்னாளுடைய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அருள் கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். அன்னாளுக்கு அருள் கிடைத்தது. அவருடைய மகள் அருள் நிறைந்தவராயிருந்தார். இப்படிதாங்க நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கடவுள் கொடுக்கின்ற பொக்கிஷமாக கருத வேண்டும். சில நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம பிள்ளைங்களை எப்படி பேர் விட்டு கூப்பிடுறோம்? எரும மாடு. கரெக்டாக சொன்னீங்க, எரும மாடு. ஏ குரங்கு வா, ஏ பன்னி வந்து சாப்பிடு. இப்படிலாம் சாரி, மன்னிக்கணும், தவறான வார்த்தைகள் இங்கே பேசக்கூடாது. இருந்த போதும் அன்பார்ந்தவரை, இப்படியாகத்தான் நம் பிள்ளைகளை பார்க்கிறோம். சில நேரத்தில் இதுங்களுக்குள்ளே அவிச்சு கொட்டணுமா, என் வாழ்க்கை இதுங்களுக்கே போகணுமா அப்படின்னு வயிற்றுச்சலோடு சமைச்சு கொடுக்குற சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நான் தவறாக சொல்லலைங்க, அம்மா மன்னிச்சுக்குங்க. நீங்கள் எல்லாம் தாய்மார்கள் நான் கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றீர்கள். காரணம், நீங்கள் தாயாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கருவில் அந்த பிள்ளை தங்கணும், நான் அவருக்காக எல்லா தியாகமும் செய்வேன் என்று சொன்ன ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னுடைய தலை வணங்கி மரியாதை செலுத்துகிறேன். இன்றைக்கு நம் வளர்ப்பின் முறையில் இருக்கிறதுங்க, வளர்ப்பின் முறையில் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய அத்தியாயத்தில் பவுல் இப்படியாக பிலிப்பியருக்கு சொல்லுகிறார். 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நீரே என் மகிழ்ச்சி, நீரே என் மகிழ்ச்சி, நீரே என் வெற்றி வாகை என்று சொல்றார். உன் குறித்து நான் பூரிப்படைகிறேன். ஒவ்வொரு குழந்தை பார்த்துங்க, நீங்க அப்படியா பூரிப்பு அடையணும், மகிழ்ச்சி அடையணும். ஐயோ என் மகன் இருக்கானே, ஐயோ என் பிள்ளை இருக்க அப்படின்னு. நான் பார்க்குறேங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வராங்க, அம்மாங்க தாய்மார்கள் பெற்றோர்கள் கூட்டிகிட்டு வரும்போது அங்கே ஒரு குருவானவர் பார்த்துட்டா, எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஃபாதர், எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வெரி குட். ஆனால் நீங்கள் முதலில் உங்கள் பிள்ளைகளை எப்படி அன்னாள் தன்னுடைய மகளை கடவுளுக்கு காணிக்கையாக, உகந்த காணிக்கையாக கொடுத்து கடவுளுக்கிட்டே ஒப்பு கொடுத்தாரோ, அது போல நீங்களும் நானும் அப்படியாக நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணுங்க, ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தவறு செய்யும் போதும், அவர்கள் குற்றம் செய்யும் போதும்
அவர்கள் தவறி போகும் போதும் நாம் நம்மளுடைய ஜெபத்தில் விடாமல் கேட்கணும், விடாப்புடியாக பிடிச்சுக்கணும். அப்பொழுது தாங்க இறைவன் நம்முடைய விசுவாசத்தில் ஆழப்படுத்துகிறார். உன் விசுவாசமே உனக்கு பலமாக இருக்கும். நம்மளுடைய மகிழ்ச்சி எங்க தெரியுமா இருக்கு? The joy, the constant joy, the resource of the constant joy is hope. நம்முடைய எதிர்நோக்கு நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கையோடு நம்ம போராடி வரணுங்க. அப்பொழுதுதான் நம்ம குடும்பத்தில் ஒரு மறுமலர்ச்சி நாம் காண முடியும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், இது படிச்சிருக்கோம்ல பழைய பாட்டில். நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறதுங்க. நம்ம இன்னைக்கு நம்ம சொல்றோம், நம்மளுடைய பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, பெரிய படிப்பு படிக்கிறாங்க. அவங்க எவ்வளவுதான் படிச்சாலுங்க வீட்டில் படிக்கின்ற அந்த நல்ல நெறிகள், நல்ல உள்ளங்கள், பரிமாற்றங்கள், விசுவாசம், அன்பு, சமாதானம், இதையெல்லாம் வீட்டில் தாங்க படிக்க முடியும். ஒரு அன்பு வருதுன்னு சொன்னா ஒரு மகனுக்கு அந்த அன்பு அந்த குடும்பத்திலிருந்து வருதுங்க. அந்த சமாதானம், அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எங்கே வருதுன்னு தெரியுங்களா? அந்த வீட்டில் அதை பார்க்கிறார்கள், அதை உணர்கிறார்கள், அதை கண்டடைகிறார்கள். இப்படியாக நாம் இருக்கும்போதே நல்லதே சொல்லிக் கொடுப்போங்க, நல்லதே சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கு நாம் அனைவரும் துணை திரளாக வந்து வெயில்ல உட்கார்ந்து முடியாத இடம் இல்லாமல் இப்படி நிற்கிற உங்களுடைய இதயங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கைகளையும், உங்களுடைய விண்ணப்பங்களும் கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்று அவங்களுடைய பேரன் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம்மை வாழ வைக்கின்ற தேவனாக இருக்கிறார். அதனால தான் மத்தேயு அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, முதலில் கடவுளை தேடுங்கள், உங்கள் உள்ளங்களில் கடவுளை குடிக்கொள்ள வையுங்கள். ஆண்டவரை நாம் உள்ளே வைத்தோமானால், கடவுளை நாம் உள்வாங்கினோமானால், இறை வசனங்களை நாம் உள்வாங்கினோமானால் நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாக மாற முடியும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். இப்படிலாம் பாடுறோம். நீங்க மனிதர்கள் தான். ஆனால் என்றைக்கு அன்பை காட்டுகிறீர்களோ, என்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டுகிறீர்களோ, என்றைக்கு ஒருவரை மன்னிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, இறைவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க கடவுளா மாறுறீங்க, கடவுளுடைய தன்மையை பெறுகிறீர்கள். மனித தன்மையில் வாழாதபடி பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பழக்கங்களை நாம் உருவாக்குவோம். பாருங்க, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் 2 விஷயம் தாங்க. ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு. ஆமாவா இல்லையா? எல்லாம் பிறக்கிறோம், எல்லாம் இறக்கிறோம். ஆமா இல்லையா? அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருப்பது தான் நம் வாழ்வு. இது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லி இருக்கிறாங்க, birth and death. இந்த 2 ஆல்பபெட் B and D, birth and death, B and D. நடுவில் ஒரே ஒரு ஆல்பபெட் தாங்க மிஸ்ஸிங். என்ன ஆல்பபெட் அது? C. அந்த C என்றால் என்ன தெரியுங்களா? உடனே சொல்லிடுவாங்க கிரைஸ்ட்னு. ஆனா கிரைஸ்ட்க்கு முன்பாக the choice that you make, தேர்வு எடுக்கணுங்க. இந்த வாழ்வை நான் எப்படி வாழ போகிறேன் என்று நீங்கள் தேர்வு எடுக்க வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். Choice is yours. இந்த சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வோ சாவோ அது உங்கள் முன்பாக வைக்கப்படுகிறது. நல்லது கெட்டது உங்கள் முன்பாக வைக்கப்படுகிறது. நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நல்லது வாழ்வு உங்களை நீங்கள் வாழ வைக்க முடியும். முதலில் சாய்ஸ். 2வது என்ன தெரியுங்களா? சேஞ்ச். சேஞ்ச்னா என்ன தெரியுமா? மாற்றம் அடையணும். You have to change your life. நீங்களும் நானும் மாற்றம் அடைய வேண்டும். சாவறதுக்கு முன்பாகங்க, before your death, make change in your life. இன்னைக்கு நாம் மாறாததுனால தான் நாம் கடவுளோடு ஒன்றித்திருக்க முடியல. மாற்றம் அடையணும். இறை வார்த்தை கேட்கும் போதும், அதை வாசிக்கும் போதும், அதை நாம் கொண்டாடும் போதும், அதை கேட்கும் போதும், அதன் வழியாக நாம் நடக்கும் போதும் நாம் மாற்றம் அடைய வேண்டும். சேஞ்ச் இன் யோர் லைஃப். 2வது சி. 3வது சி நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன்? சான்ஸ். சான்ஸ்னா தெரியுமா? வாய்ப்பு.
நீங்க இருக்கிற வரைக்கும் தாங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு மாற்றம் அடைகிறதுக்கும் நீங்க தேர்வு எடுக்கிறதுக்கும். ஒன்று நம்ம பொட்டியில் வந்துட்டோமா சொல்லுங்களேன், பொட்டியை தட்டி சொல்ல முடியாது. ஐயா ஒரு 10 நாள் கொடுங்க, வெளியே வந்து நான் மாற்றிக்கிறேன். சாரி பிரதர், யூ எக்ஸ்பயர்ட். நீங்கள் எக்ஸ்பயர்ட். ரொட்டி எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். இல்லை வேணாம் வேணாம், அது எக்ஸ்பைரி. 99க்கு போய் ரொட்டி வாங்கும் போது முதல்ல பார்க்குறது என்ன தெரியுங்களா? எக்ஸ்பைரி டேட். உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு மறந்து விடாதீர்கள். ஸோ ஆக let us inspire before we expire சொல்லுவோம். இன்ஸ்பயர்னா என்ன தெரியுங்களா? ஒருவர் கட்டி எழுப்புவோம், விசுவாசத்தில் கட்டி எழுப்புவோம். பவுல் இப்படியாக சொல்லுகிறார். 2 தீமோத்தி 1:5 சொல்லுகிறார், நான் உன்னுடைய பாட்டியின் லோய்த்து நம்மாலின் நான் உன்னுடைய விசுவாசத்தை கண்டேன். அவருடைய விசுவாசத்தை கண்டேன். உன்னுடைய தாய் யூனிக் அம்மாவின் மீது நான் விசுவாசத்தை கண்டேன். இப்பொழுது நான் உன்னிடத்துல காண்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. எப்பேற்பட்ட விசுவாசம் எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டிருக்கிறார். பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தில் நீ வளர்ச்சி அடைய போகிறாய். ஆண்டவர் மென்மேலும் உன்னுடைய குடும்பத்தையும் நீர் ஏறெடுக்கும் எல்லா ஜபங்களையும் ஆண்டவர் எப்பொழுதே உனக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தர விரும்புகிறார். அன்னாள் வழியாக, சோக்கியம் வழியாக உங்களுடைய வேண்டுதல்கள் என்னாக இருக்கட்டும்ங்க, குணமளிப்பாக இருக்கட்டும், நல்வாழ்வாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், குடும்பத்தில் நல்ல புரிந்துணர்வாக இருக்கட்டும், ஏறிடுங்கள். ஆண்டவர் காத்திருக்கிறார் உங்களுக்கு கொடுக்க. ஸோ ஆக 3வது என்ன சொன்னேன்? சான்ஸ் விட்டுறாதீங்க. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்க மாட்டோம். now you see, now you don't. சிப்ஸ் மோமா ஆயிட்டோம். ஐயோ நேற்று தான் பார்த்தா அவரை இன்னைக்கு காணோம் அப்படின்றோம். இப்படி இருக்கிறது உலகம். ஸோ ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் நீடோடு இருப்போம் என்று நம்பி விடாதீர்கள். நம் வாழ்வு இங்கு நீடோடு இருக்காது, கடவுளோடு இருக்க வேண்டும், கடவுளோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். அதனால கொலோசி எழுதிய அத்தியாயத்தில் 3வது அதிகாரத்தில் 23வது வசனம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அது கடவுளுக்கே செய்தது போல் செய்யுங்கள். பாருங்க, உங்க குழந்தை வளர்க்குறீங்க, அது கடவுளுக்கே செய்வது போல் செய்யுங்கள். உங்க பெற்றோர் வயசாச்சு பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க தான் அவங்களுக்கு எல்லா பணிவிடை செய்யறீங்க, அது என் கடவுளுக்கே செய்வது போல் நீங்கள் செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கு விண்ணுலகில் என்ன சொல்லுவாங்க, கைமாறு மிகுதியாய் கொடுக்கப்படும் என்று பவுல் எழுதுகிறாருங்க. பாருங்க, நம்ம எதை செய்தாலும் இதை என் கடவுளோடு நான் செய்கிறேன். ஆண்டவரே, இரக்கத்தின் செயல்கள், நான் அன்னைக்கு சொன்ன ஒரு டாக்ல சொன்னேன், 7 ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் ஆஃப் மெர்சி, 7 கார்பரல் ஒர்க்ஸ் ஆஃப் மெர்சி இருக்குது. அதாவது ஆன்மீக இறைச்செயல், இரக்கச் செயல், அப்புறம் உடலறிய இரக்கச் செயல் இருக்கிறது. நம்மளுடைய கிறிஸ்துவ மதத்தில் இப்படியாக கத்தோலிக்க நம் திருச்சபையில் சொல்லப்படுகிறது. நற்செயல்கள் ஈடுபடுவோம், நற்செயல்கள் ஈடுபடுவோம். மத்திய அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு நாள் நாம் கடவுள் முன்பாக நிற்கப்படுவோம். அப்பொழுது என்ன கேட்பார் தெரியுமா? நான் பசியா இருந்தேன், எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், நீர் எனக்கு தண்ணீர் கொடுக்கல. நான் உடையன்றி இருந்தேன், நீர் என்னை உடுத்தவில்லை. நான் நோயுற்று இருந்தேன், நீர் என்னை சந்திக்கவில்லை, இல்லை பராமரிக்கவில்லை. நான் சிறையில் இருந்தேன், நீர் என்னை காண வரவில்லை என்று கேட்பார் தானே. அப்போ கேட்கும்போது சின்னங்க, நமக்கு ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கணுமா? இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுவோம், இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுப்போம், தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுப்போம். இதுதாங்க இரக்கச் செயல். ஆக சர்வசாதாரண மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு இரக்கச் செயலையும் ஆண்டவர் சொல்றார், நீர் சின்ன சிறிய சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்றார். பாருங்க, நிறைய பேர் இப்போ பணம் பதவி எல்லாம் இருக்கு, ஆனா உள்ளத்துல அன்பு இல்லாம போச்சு. விசேஷமாக முதியோராகிய நம்முடைய தாத்தா பாட்டி இவர்களை பாதுகாத்து கொள்ள, அவர்களுக்கு வேண்டிய சேவைகளை புரிய நாம் மறுத்து விடுகிறோம். இதில் நாம் குறைந்தவர்களாக ஆயிருங்க. சிறு வயசா இருக்கும் போது, நம் குழந்தையாக இருக்கும் போது, நம் தாய் தந்தை தன்னுடைய கைகளில் ஏந்தினார்கள். இந்த குழந்தை ஆண்டவரே எனக்கு கொடுத்தீர்கள் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் முதியோர்களாக இருக்கும் போது நாம் கரங்களை விரித்து அவர்களை ஏந்த வேண்டுங்க. அது அவர்களை ஏந்தி பிடிக்கணும்,
அவங்க குழந்தையாக நமக்கு மீண்டுமாய் வருகிறார்கள். அவர்களை நீ ஏந்தி பிடித்தீர்களானால் ஆசீர்வாதம் மிகுதியாக உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கு ஷோக்கிம் அன்னமாலும் அதுதான் சொல்லுகிறார். உங்களுடைய வேண்டுதல்களை விட நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களை, அதாவது தாய் தந்தை பாட்டி தாத்தா இவர்களை நீங்கள் ஏந்தி அரவணைத்து பிடித்தாலே ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தட்டும், உங்கள் கூரை பித்துக்கிட்டு உங்களுக்கு உள்ள வரும். ஆமேன். ஸோ ஆக அந்த வல்லமைக்காக ஜெபிப்போம். சில நேரத்தில்ங்க இந்த பெரியவங்களை பார்த்துக்கிறது பாருங்க, வயசானவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்க முடியல இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வாலிப காலத்தில் எப்படி இருந்தார்கள் தெரியுங்களா? இன்றைக்கு இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனையோ மூதாதையர்கள் வயசானவங்க கட்டி வைத்த ஆலயங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். அவர்களை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாக பணம் பதவி பொருளாதாரத்தோடு நீங்கள் வாழ்றீங்கன்னு சொன்னால் முன்னோர்கள் உங்கள் தாத்தா பாட்டி போட்ட வேர்வைகள், அவர்கள் சிந்திய வேர்வைகளும் அவர்கள் சிந்திய கண்ணீர்களும் தான், அவர்கள் எடுத்த ஜபங்களும் தான் இன்றைக்கு நம்ம குடும்பத்தை வாழ வைத்திருக்கின்றது என்று ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். எங்கள் அப்பா இறந்தாருங்க, அவருக்கு 70 வயசு. அப்போ அவர் இறந்தபோது நான் வாலிபனாக இருந்தேன், அப்போ சாமியாராக ஆகலை. அவர் பொட்டியில் இருக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் சொன்னேன், அப்பா எங்களுக்கு சொத்தோ பொருளோ நீங்கள் சேர்த்து வைக்கல, ஆனால் எங்களுக்கு கடவுளை கொடுத்து சென்றிருக்கிறீர்கள், அதுவே பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது என்று சொன்னேன். சமீபத்தில் எங்கள் அம்மா இறந்து போனாங்க. போன வருஷம் டிசம்பர் மாதம் 31 அவங்களுடைய இறப்பிலும் நான் அதை தான் சொன்னேன். அம்மா, இன்றைக்கு நான் குருவானவராக இருக்கிறேன் என்றால் அது நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு பிச்சை, அவங்க ஏறெடுத்த ஜபம். இன்றைக்கு அவர்களை நான் ஒருபோதும் மறந்தானா நான் வாழ்வு பெற முடியாது. என் இளைஞர்களே, நண்பர்களே, பிள்ளைகளே, உங்களுடைய தாய் தந்தையை ஒருபோதும் மறவாதீர்கள். அவர்களை அடுத்து தெய்வமாக மதித்தீர்களானால் நீங்களும் அவர்களைப் போல் ஆசீர்வாதமாக வாழ முடியும். கடவுள் இதைத்தான் நமக்கு கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குடும்பமாக இங்கே உங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தும் போது ஒப்பு கொடுங்கள். இதோ என் பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீரே அவர்களை வழி நடத்தும், அவர்கள் எதிர்காலத்தை ஆண்டவரே நீர் குறித்து வழி நடத்தும். எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். எரேமியா இடத்துல, நான் உன்னை குறித்து நிறைய திட்டங்கள் போட்டு வைத்திருக்கிறேன், உன் எதிர்காலம் அருமையான எதிர்காலமாக நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒப்பு கொடுப்போமா? நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நாம் செய்த தவறுகளை உணர்வோமா? ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா? கண்டிப்பாக இறைவன் இரக்கமுள்ளவர், நம் அனைவரையும் அரவணைக்கிறவராக இருக்கிறார். இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஒவ்வொரு தேவைகளும், ஒவ்வொரு நோய்களும், ஒவ்வொரு உங்களுடைய விண்ணப்பங்களும் இறைவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆமேன்.